கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 20/7/2025 கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியதான இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 15:28. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. You have great faith, your request is granted. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய நாளை நாம் ஆசீர்வாதமாக துவக்குவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை, ஆவல் நமக்கு உண்டு. ஆசை, விருப்பம் இருப்பது தவறு அல்ல. அதை நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து அது கர்த்தருடைய சித்தத்தோடு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் சங்கீதம் 145 19 சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He fulfills the desire of those who fear him. He hears their cry and saves them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அப்படிப்பட்டு மனிதர்களுடைய பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 24:20 சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. மே he give you the desire of your heart and make all your plans succeed. இருதயத்தின் மன விருப்பத்தை கூட நிறைவேற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை நம்முடைய விருப்பத்தை வாய் திறந்து நம் பெற்றோரிடத்தில் சொன்னால் நாம் வாய் திறந்து சொன்ன விருப்பங்கள் தான் நிறைவேறுகிறது. மனதிற்குள்ளே என்னுடைய விருப்பத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என் மனதிற்குள்ளே இருக்கிற விருப்பத்தை என் பெற்றோரால் நிறைவேற்ற முடியாது. நான் வாய் திறந்து ஒரு காரியத்தை, இப்படி எனக்கு விருப்பம் இருக்கிறது, இப்படி எனக்கு இதை செய்ய விரும்புகிறேன், இதை பண்ண விரும்புகிறேன், இதை படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னால் தான் பெற்றோரால் புரிந்து கொள்ளும். நான் மனதிலே வைத்து கொண்டு நான் இப்படிப்பட்ட ஆளாக மாற விரும்புகிறேன் என்று சொன்னால் பெற்றோர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்களா, நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கிற விருப்பத்தை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு தந்தருளி நமது ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கர்த்தருடைய நாளில் கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க வேண்டிய நாளில் குடும்பமாக போங்க. ஒருத்தர் கூட தடை பெற்றாதீங்க. அதில் ஆராதனை நடக்கும் பொழுது கர்த்தரை நல்ல மனமகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் கவலையோடு, சோர்வோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு நின்று கர்த்தரை பாடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக கர்த்தரை பாடுங்க. இருதயத்திற்குள்ளே இருக்கிறதான விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். மனுஷன முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தை பார்த்து இருதயத்திற்குள் இருக்கிற விருப்பங்களை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை ஸ்தலங்கள், யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் போய் ஆராதிக்கிறாங்களோ அந்த ஆராதனை ஸ்தலங்களிலே தேவனுடைய மகிமை பாடல் ஆராதனை மூலமாய் வெளிப்படுத்தப்படட்டும். பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிறவளை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். ஒருவேளை அந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சொல்லுகிற தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஆராதனை நடத்தும்போது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் தேவ சமூகத்தில் ஆராதனை நடத்த கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும். பாடும் பொழுது ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனமகிழ்ச்சியோடு மன நிறைவோடு கர்த்தரை பாடி அந்த மன நிறைவோடு கூட கர்த்தரை பாடுகிறபடினால்
இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறுகிறதை கண்டு கர்த்தருக்கு நன்றி பாராட்ட கிருபை பாராட்டும். இந்த ஜெபத்தினோடு கூட இணைந்து செய்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது, பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் உடைய கரங்களை கொடுக்குறோம். இந்த நாளையும் எங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதனையின் தேவ பிரசன்னம் தொடர்ந்து இது யாருக்கெல்லாம் இந்த லிங்க் ஷேர் பண்ணப்படுதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் ஃபேஸ்புக் மூலமாக இது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணப்படுகிறதோ, இது கேட்கிற, பார்க்குற, இதை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற, ஷேர் பண்ணுற அத்தனை தெய்வ பிள்ளைகளுடைய விருப்பங்களும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நிறைவேற ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.